எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றியான டீட்டெயில் அப்படின்றது போட்டிருந்தோம். ஆன்லைன் ஆஃப்லைனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோங்க. ஸோ அதில் இந்த தேர்வு 1க்கான பாடம் எதை நான் படிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஸ்கூல் புக்லேருந்து எங்கே படிக்கணும், வெளியிலேருந்து எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ யூனிட் 1க்கான சிலபஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் பாலிட்டியில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓவர் வியூ, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றி இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் சில டவுட்லாம் கேட்டிருந்தீங்க, அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 டெஸ்ட்டு மொத்தம் இருக்கும். 27 யூனிட் டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் 3 ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குங்க. ஸோ சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். ஒரு சென்டிமீட்டர் விடாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கு. 16ஆம் தேதி ஆரம்பிக்குது. அந்த 16ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கான சிலபஸ் தான் இப்போ நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேங்க நான். ஓகே. ஸோ இப்போ பாலிட்டி இருக்குது. இது வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அதே மாதிரி டெஸ்ட் 1க்கான ஷெட்யூல் அண்ட் சிலபஸ் வேர் டு ஸ்டடி அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே. அதே மாதிரி சில டாபிக் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்காது. இப்போ ஆக்ட்ஸ் அண்ட் பேக்ஸ், சட்டங்கள், இதெல்லாம் வந்து 1773லேருந்து 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்காது. ஆனால் அது நம்ம கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது. அதுக்கான எக்ஸ்ட்ரா மெட்டீரியலும் இருக்குது. இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறப்ப எது ரொம்ப முக்கியமாக இருக்கோ, ஸ்கூல் புக்கில் இல்லாமல் இருக்கோ, அவுட் சோர்ஸ்லேயும் நமக்கு கலெக்டிவாக இல்லையோ அதெல்லாம் நம்ம மெட்டீரியலாக செஞ்சு போடுவோம் டெஸ்ட் பேட்சில். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்க. ஸோ இப்போ இதில் எல்லாரும் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, சார் ஒரே நாளில் 2 டெஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும்தான் தனியாக இருக்குது. அடுத்த வாரத்துலேருந்து 2, 3 இப்போ காலையில் ஒரு டெஸ்ட்டு, காலையில் 10:30 to 12:30 ஒரு டெஸ்ட் இருக்கும். மதியானம் 2:30 to 4:30 ஒரு டெஸ்ட் இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே நீங்கள் டெஸ்ட்டுக்காக ஒதுக்கிடுங்க. ஸோ எதனாலனா 2 காரணம். நமக்கு வந்து ஒர்க்கிங் பீப்புள், இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நிறைய பேர் இருக்கீங்க, இப்போயே அசிஸ்டன்ட் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களாம் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கீங்க. புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்னா இப்போ எழுதுகிறவங்களுடைய கேட்கறதுனால ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் இன்னொரு 2வது காரணம், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. நீங்கள் 6 நாள் நல்லா தெளிவாக படிச்சுட்டு வந்து நம்ம இந்த எக்ஸாம் எழுதணும். அதுதான் மிக முக்கியமான காரணம். சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய யுகத்தில் நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறதுமே கூட கவனத்தை சிதறடிக்கிறது தான். சரிங்களா? நம்ம கவனத்தை குவிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியாக அதை நம்ம எடுத்துப்போம். என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம் நமக்கு 6 நாளில் இந்த போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிடலாம். 170 போடலாம், 180 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் முன்னாடி வந்து குரூப் 4ல் 180 போடலாம், 190 போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஈவிரக்கம் பார்த்து, பாரபட்சம் பார்த்து உங்களுக்கு குரூப் 2 அப்படின்றதுனால 170+ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் போட முடியாதுங்க. ரொம்ப சிரமமாக இருக்கும். உங்களுக்கு குரூப் 4உடைய கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டே அந்த அளவுக்கு இருக்குன்னா குரூப் 2ல் இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் என்னென்னா, நம்ம கரெக்டான ஒரு டியூட்டர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இங்கே டிஎன்பிசி சொல்லி தரத்துக்கு யாரும் இல்லை. இன்ஃபேக்ட் நானும் கூட அந்த அளவுக்குலாம் வளரலைங்க. இருக்கிறவங்களில் எல்லாருமே என்னென்னா அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லித்தராங்க. இன்ஃபேக்ட் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. என்னென்னா, ஆனால் டிஎன்பிசி எதிர்பார்க்குற லெவலில் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, நமக்கு இது ஹோலிஸ்டிக்காக இது கவர் பண்ணணும். ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். நம்ம 1:10 ரேஷியோ, ஒரு 2000 வேகன்சி அப்படின்னா 20,000 பேருக்குள்ளே நம்ம வரலையா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் குரூப் 4 எழுதிருக்கீங்க, ஒரு 150+ போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் உள்ளே வருவதற்கான முழு தகுதியும் உடைய ஆள். இப்போ புதுசாக படிக்கிறவங்களால இந்த 100 நாளில் படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் பெரும் முயற்சி எடுக்கணும். ஒரு 16-17 மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் இப்போ முடிச்சு வராங்க இல்லைங்களா, அவங்க உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க ஈஸியாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு பார்டரில் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஓகே. ஸோ என்னென்னா, நமக்கு வந்து இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் 6 நாள் நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து படிங்க. ஒரு நாள் இன்ஸ்டியூட்டில் வந்து காலையில் மதியானம் அப்படின்ற டெஸ்ட் எழுதுங்க.
ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இது தமிழுக்கு இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் நம்ம சிலபஸ் போட்டிருக்குங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணுறீங்க, நிறைய கால்ஸ் வருது, சரிங்களா? இது நீங்கள் இந்த பிடிஎஃப்பை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதில் என்ன அப்படின்ற விவரம் தெரிஞ்சிருங்க. ஸோ இப்போ ஃபீஸ் வந்து புதுசாக நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, ஆஃப்லைனில் சேலம் இன்ஸ்டியூட்டில் வந்து எழுதுறீங்க அப்படின்னா 2500 ருபீஸ். அதுவே வந்து ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் 2000 ருபீஸ்ங்க. ஸோ வெரி நாமினல். நாங்கள் 3000 ருபீஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அப்புறம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஃபீஸையும் ரெடியூஸ் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த குரூப் 4 தரத்திலான கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுத்து உங்களுக்கு இருக்காதுங்க, ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் வந்து டிஎன்பிசியில் எது மாதிரி கேட்குறாங்களோ அதோடைய ரெப்ளிகேட்டாவாக தான் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது நான் இந்த வீடியோலேயே பாருங்கள், 2 வீடியோ நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கையும் டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும். இப்போ பொதுவாக ஒரு கொஸ்டின் இப்போ உங்களை கேட்குறாங்க, இப்போ சர்வ சிக்ஷா அபியான் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? அது ஒரு கேள்வியாக இருக்குது. சர்வ சிக்ஷா அபியான் 2001 ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இந்த பட்ஜெட்டில் சொன்னாங்க, 2001 இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. கொஸ்டின் இதுதான், ஒரே ஒரு ஆன்சர். இப்போ சாய்ஸஸ் வந்து வேறு ஏதாவது இருக்கும், 2004 இருக்கும், 2010 இருக்கும், சரிங்களா, 2013 இருக்கும், அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். கொஸ்டின் இதுதான். கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வ சிக்ஷா அபியான் வந்ததுனால கான்ஸ்டியூஷனில் ஏதாவது சேஞ்ச் நடந்தது. 21A கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நமக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது 86th இல்லைங்களா, 86வது திருத்தம், ஆர்டிகல் 21A நமக்கு புது ஆர்டிகல் 1 சேர்த்துட்டாங்க. 6 to 14 years இருக்குது அப்படின்னா ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 2001 சர்வ சிக்ஷா அபியான், 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஆர்டிகல் 21A, ஏஜ் 6 to 14. ஓகே, ஸோ இது வந்ததுனால வேறு ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்குமான ஆரம்ப கல்வியை உறுதி செய்தல். இதனுடைய துணை திட்டம் ஏதாவது இருக்குன்னா இந்த பதே பாரத் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ரீடிங், ரைட்டிங் அண்ட் மேத்ஸ், இது வந்து பேசிக்காக எலிமெண்ட்ரி லெவலில் அவங்களுக்கு எழுத படிக்க கற்றுத்தரணும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி மேக்ஸ், கூட்டல் கழித்தல் கற்றுத்தரணும் அப்படின்றதுக்கான ஒரு துணை திட்டமாக இந்த பதே பாரத் அப்படின்றது ஆரம்பித்தாங்க. இதை தவிர வேறு ஏதாவது இதில் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன், இது வந்து சட்டம், சரிங்களா? சட்டம் கொண்டு வரப்பட்டது 2009 கொண்டு வரப்பட்டது. சட்டம்னா இப்போ அடிப்படை உரிமைனா அவங்களுக்கு கல்வி தரணும் அப்படின்றது அடிப்படை உரிமை. அதை வந்து நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆர்டிஇ அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு 25% ரிசர்வேஷன் வந்து நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரைட் டு எஜுகேஷன் 2009 இந்த சட்டம் வந்து 2010 இது நடைமுறைப்படுத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 25% ரிசர்வேஷன் இன் ப்ரைவேட் ஸ்கூல். இது எய்டட் ஸ்கூல் கூட கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூலில் கண்டிப்பாக இது தந்தே ஆகணும். இது எல்லாமே பாருங்கள், ஒரு கொஸ்டினை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்ட்ஸு. இது ஆரம்ப கல்வி அப்படின்னா மத்திய கல்விக்கும் உயர்கல்விக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா மத்தியமிக் சிக்ஷா அபியான் அதுவும் கொண்டு வந்தாங்க, 2009 கொண்டு வந்தாங்க மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஸோ நம்மளுடைய சேர்க்கை விகிதம் 52% தான் இருக்குது. அதை வந்து நம்ம 75% மாற்றணும். இடைநிலை கல்வி, சரிங்களா? ஸ்கூல் எஜுகேஷனில் எல்லோரும் ட்ராப் அவுட் நிறையா இருக்குது, விமன் நிறையா ட்ராப் அவுட் இருக்குது, அவங்கள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மத்தியமிக் சிக்ஷா அபியான். இதுலேயே உச்சசார் சிக்ஷா அபியான் அப்படின்ட்டு 2013 கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு கல்வி அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்து டிஸ்கஷன் பண்ணுறப்ப ஒரு 1.5 minutes நமக்கு எவ்வளோ ஃபேக்ட், ஒரு 10 to 15 ஃபேக்ட் அப்படின்றது நமக்கு வந்துடும். இப்போ எக்ஸாமில் கேட்டாங்க சமக்கர சிக்ஷா அபியான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்தியமிக் சிக்ஷா அபியானையும் இந்த சர்வ சிக்ஷா அபியானையும் சேர்த்து டீச்சர்ஸ் ட்ரைனிங், சரிங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரீ ஸ்கூலில் ஆரம்பித்து உங்களுடைய +2 வரைக்கும் இருக்கக்கூடிய முழுமையான கல்வி இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஒரே ஒரு கேள்வி, நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்டுக்கு பதிலாக ஒரு 7-8 ஃபேக்ட், ஒரு 10 ஃபேக்ட் தெரியணும் ஒரு கொஸ்டின் படிக்கிறப்ப. அது எல்லாமே வந்து ரிலேட்டடாக இருக்கணும். நான் இப்போ வந்து சர்வ சிக்ஷா அபியான் சொல்லிட்டு நம்ம அனைவருக்குமான ஊட்டச்சத்து திட்டம் அதை நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா, அது ரிலேட்டடாக சொல்லணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த எக்ஸாமோடு நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் ஹாலில் எல்லாமே டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்.
ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான வழி, சரிங்களா? ஓகே, எல்லாத்தையும் வந்து அசோசியேட் பண்ணிக்கிறது. ஒரு ஒரு கேள்விக்கான பதிலை வேற என்ன அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்றத நீங்களே உங்களுக்குள்ளே விவாதிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஸோ அதுக்கான பயிற்சியை தான் நாங்கள் இப்போ தரோம். ஓகேங்க, ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளனேஷனு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த அமௌண்ட் இந்த கூகுள் பேக்கு பண்ணிவிட்டு இந்த நம்பரில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஆஃப்டர் பேமெண்ட் ஸோ இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் தான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு வரும், சரிங்களா? ஸோ இதில் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய நம்பரை தான் நாங்கள் எடுத்து ஆட் பண்ணுவோம். அதனால் தயவுசெய்து இந்த ஆஃப்டர் பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகேங்க. ஸோ ஏற்கனவே எங்ககிட்ட கொஞ்சம் பேர் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேர் இல்லை, எங்ககிட்ட படித்த கொஞ்சம் பேரில் நிறைய பேர். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்றதையும் நம்ம இதில் போட்டிருப்போம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகேங்க. ஸோ இப்போ அடுத்து இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோடைய சிலபஸ். இப்போ கான்ஸ்டியூஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்குங்க. பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், சரிங்களா? இதில் ஹிட்டனாக நிறையா இருக்கும். அரசியலமைப்பு அப்படின்னா அரசியலமைப்புடைய உருவாக்கம், முக்கியமான சட்டங்கள் என்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஹிடன் டாபிக்ஸ். இது வந்து மேலோட்டமாக இருக்கிறது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, சரிங்களா? இது வந்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வரைக்கும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்குங்க, சரிங்களா? அடுத்தது ஸ்டேட்டு, உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் அடுத்த டெஸ்ட்டில் கவர் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். இந்த டாப்பிக்கு உண்டான ஸ்கூல் புக் எடுத்து நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். சமத்துவம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை வந்துடும். தேசிய சின்னங்கள்னா நம்ம மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துடும். தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய பாடல் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய கொடியை வடிவமைத்தார், இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா? மக்களாட்சி வந்துடும், சமத்துவம் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்துடும், குடியுரிமை நம்மளுக்கு ஆர்டிகல் 5 to 11 வந்துடும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எடுத்து போட்டிருக்கு. ஒரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இதே மாதிரியான டீட்டெயில் அப்படின்றது தரப்படும், சரிங்களா? நீங்கள் டெஸ்ட் பேஸ் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டுக்கு எப்படி நீங்கள் பயணிக்கணும் அப்படின்றதுக்கான விவரம் உங்களுக்கு அந்த டெஸ்ட் முடிவிலேயே தெரிவிக்கப்படும். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் வந்து ஆன்லைனில் நாங்கள் இப்போ ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பிடுவோம். அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுப்பி விட்ருங்க, சரிங்களா? அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்புவோம். அது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணி எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத அந்த கூகுள் ஃபார்மில் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் உங்களுடைய எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்றது வரும். ஸோ ஒரு குழுவில் நம்ம சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னா தான் நீங்கள் எப்போ எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, எந்த லெவலில் இருக்கிறீங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ 3வது மார்க் எடுத்துருக்கிறேன்னா நான் 1வது மார்க் எடுக்கணும், நான் வந்து 50வது மார்க் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு 10க்குள்ளாரையாவது வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த காம்படிட்டிவ் நேச்சர் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் உங்களை பாஸ் பண்ண வைக்குங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்கு, சரிங்களா? லக்ஷ்மிகாந்த், அதே மாதிரி அரசியலமைப்பு வெங்கடேசன். ஸோ இதில் நம்ம நிறைய புக்கு தந்திருப்போங்க. இந்த புக்கு எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த குரூப் 2A இப்போ போய் படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் சொல்கிற புக்கை மட்டும் நீங்கள் படிங்க. இப்போ அரசியலமைப்புக்கு வெங்கடேசன், அதே மாதிரி நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி, தற்காலிக இந்திய வரலாறு, அது கான்டெம்பரரியில் வந்துடும். அதற்கு முன்னாடி வந்து இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு, அதுவும் வெங்கடேசன், அந்த புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு தமிழரின் வரலாறும் பண்பாடும் அப்படின்ட்டு 4 புக்கு இருக்கும், சரிங்களா? அந்த புக்கும் வெங்கடேசன் தான் எழுதுனது, சரிங்களா? இது எல்லாமே காலேஜில் இப்போதைக்கு இவங்க யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கக்கூடிய புக்கு. இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதாவது யூனிட் 8, 9 பாலிட்டி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இது எல்லாமே கட்டாயமாக இந்த புக்கு மட்டும் வாங்கி படிங்க இந்த எக்ஸாமுக்கு. நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம சில புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணியிருப்போம், சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம கலியபெருமாள் அப்படின்னு ஒரு புக் இருக்கும், சங்கர் ரமன், இதெல்லாம் இந்த புக்லாம் நம்ம மெயின்ஸ் படிக்கிறப்ப கூட நம்ம வாங்கி படிச்சுக்கலாம். இப்போ நமக்கு டைம் போதாதனால இந்த புக்லாம் மஸ்ட், சரிங்களா? இந்த புக்கு மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஸ்கூல் புக் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஜியாகிரஃபி எல்லாமே ஸ்கூல் புக் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஜியாகிரஃபிக்கு நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அமித் சென் குப்தா அவருடைய வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது முடிஞ்சால் அந்த வீடியோ பாருங்கள், அவ்வளோ சூப்பராக சொல்லி தருவாங்க, சரிங்களா? வெரி 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 அது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தமிழ் யூடியூபரோடைய ஒரு வீடியோ கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்க பிடிக்காது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஸ்டாண்டர்டாக இருக்குங்க, சரிங்களா? ஓகே, ஸோ டெஸ்ட் ஷெடியூல் இந்த இதுலேயே போட்டிருக்குங்க, சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க.
நான் சொல்கிற மாதிரி இப்போ நான் நிறைய புக் லிஸ்ட்டு சொல்லி இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது இல்லாமல், ஸோ இதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. யூனிட் 9க்கு நம்மளுடைய பாலிசி நோட்டு கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள், சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு மெயின்ஸ்லேயுமே கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறதே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ், ஆனால் அப்படிலாம் கிடையாது. மெயின்ஸ்க்கு இப்போ படிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நமக்கு நேரம் நிறையா இருக்குது. மெயின்ஸ்க்கு 6 மாதம் 7 மாதம் டைம் தருவாங்க. அப்போ அந்த சப்ஜெக்டை படித்தாவே போதும். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் மெயின்ஸோட சேர்ந்து வரக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் கூட அப்பப்போ நான் போடுறேங்க, சரிங்களா? மெயின்ஸ்க்கான வீடியோஸ் அப்படின்றது அவேர்னஸ் வீடியோ, சரிங்களா? நிறைய டாபிக் புதுசாக இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் நான் வீடியோவாக பண்ணி போடுறேன். மெயின்ஸ்க்கு வந்து இப்போ இருந்தே நம்மளே அறியாமல் நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டே வருவோம். ஆனால் கான்சியஸாக நம்ம வந்து ப்ரிலிமினரிக்கு தான் படிக்கணுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ப்ரிலிமினரிலேயே நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாதுங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அது நீங்கள் சேலம் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் பேசுவாங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்ட்டு நடக்கும். டெஸ்ட் 1 வந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த செஷன் அப்படின்றது. அது முடிஞ்சதுக்கப்புறம் பாலிட்டியில் இருக்கக்கூடிய டெஸ்ட் 1 அப்படின்றது இருக்கும், சரிங்களா? ஸோ எங்கிட்ட படித்தவங்க இனிஷியலாக ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு மெயின்ஸ்க்கு தான் பேட்ச் ஆரம்பித்தோம். அதில் படித்து ஒரு 25-30 பேர் வந்தாங்க. அதில் 7 பேர் பாஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு 36 பேர் அப்படின்றத பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டீட்டெயிலாக எல்லாருடைய ஃபோட்டோவோட அப்புறமா நான் எடுத்து போடுறேங்க நான். ஓகே, பாலிட்டியில் சிலது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லாதனால, ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1773 இப்போ வரைக்கும் இருக்கிறத ஒழுங்குமுறை சட்டம், சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருப்போம். இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது வரும், சோர்சஸ் இது எல்லாமே வரும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லாதனால இதில் வந்து தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குங்க. ரெண்டுத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேருந்து நிறைய கொஸ்டின் இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமில் கேட்போம், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்து ஸோ அது மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இதே மாதிரி இருக்குங்க. என்னென்னா அது நமக்கு கலெக்டிவாக இல்லை. அதனால் இப்போ அட்டவணைகள் எத்தனை இருக்குது, எத்தனை பகுதிகள் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டிருப்போம். தமிழ்லேயுமே இருக்கும், சரிங்களா? எந்தெந்த குழுக்கள் இருந்தது, இந்த டீட்டெயிலாம் ஸ்கூல் புக்கில் அதிகமாக இல்லை. ஸோ ஸ்கூல் புக்கில் இல்லாததை நம்ம வெளியில் இருந்த சோர்ஸஸை ரெஃபர் பண்ணி எடுத்து போட்ட மெட்டீரியலுங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதை ஒரு தடவை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? அட்டவணைகள் எத்தனை இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே எடுத்து போட்டிருப்போம். நம்ம பகுதிகள், அட்டவணைகள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருப்போம். ஓகேங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் சொல்லப்படும். 9443128844. எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஒரு 7-8 மணி நேரம் தான் எனக்கு படிக்க முடியுது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு இந்த சர்க்கிள்குள்ளாரே இருக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த டிஸ்கஷன் கிளாஸ் வந்து வெரி யூஸ்ஃபுல், வெரி நாமினல் ஃபீ, சரிங்களா? வெளியிலலாம் 15,000 அப்படின்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை விடவே பல மடங்கு தரமாக இருக்கும். ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒரு டெஸ்ட்டுக்கானதே உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 hours அப்படின்றது இருக்கும், சரிங்களா? ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல். அது நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பாருங்கள். நீங்கள் படிச்சுட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அந்த சப்ஜெக்ட் அப்படின்றது விளங்கிடுங்க. நன்றிங்க.